வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்றைக்கு அனைவருமே அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை தேடுகிறோம். அல்லாஹ் நிறைய பொருட்களில் பரக்கத் இருப்பதாக சொல்லுகிறான். அதேபோன்று நாம் எதிர்பார்க்கக்கூடிய பரக்கத்தை நாம் பெறுவதற்கான வழிகளையும் நமக்கு அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். பரக்கத் செய்யப்பட்ட பொருட்கள் எது, இந்த பரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு பரக்கத்துனா என்னன்னு முதல்ல நாம் விளங்கணும். பரக்கத் என்ற வார்த்தைக்கு அசல் பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பொருள் ஒரு இடத்தில் இருப்பது, அந்த இடத்தில் நிலைத்து நிற்பது அப்படின்னு அர்த்தம். இந்த பரிக்க என்ற வார்த்தையை அரபிகள் எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஒட்டகம் ஒரு இடத்தில் மண்டிக்கிட்டு அமர்ந்தது அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல அரபிகள் பரிக்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. மபரக் அப்படின்னு சொன்னால் ஒட்டகம் தங்கி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒட்டகம் ஒரு இடத்துல அமர்ந்து மண்டியிட்டு இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு தான் பரிக் அப்படின்னு சொல்லி அரபிகள் பயன்படுத்துவாங்க. அப்படின்னா பரக்கத் என்பதற்கு அசல் பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பொருள் ஒரு இடத்தில் இருப்பது, அது தரிப்பட்டு இருப்பது, அது நிலைத்து இருப்பது அப்படிங்கிறதுக்கு அதனுடைய அசல் பொருள். நாம் அத்தஹியாத்தில் மறக்காமல் ஒரு ஸலவாத் ஓதுவோம். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா அலி இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் இறைவா நீ பரக்கத் செய்ததை போன்று எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் நீ பரக்கத் செய்வாயாக அப்படின்னு நாம் ஸலவாத்தை ஓதுவோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ கொடுத்திருக்கிற அந்த சிறப்பையும் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் நீ நிலைக்கச் செய்வாயாக, அப்படியே தரிப்படுத்தி இருக்க செய்வாயாக, தொடர்ந்து இருக்க செய்வாயாக அப்படின்னு அர்த்தம். அப்போ தொடர்ந்து ஒரு பொருள் ஒரு ஆள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் பரக்கத், அதனுடைய நேரடி பொருள். சரி, நாம் இன்றைக்கி பரக்கத்துன்னு சொல்கிறோமே, பொருளாதாரத்தில் பரக்கத் வேணும், ஆயுள் காலத்தில் பரக்கத் வேணும் அப்படின்னு நாம் பேசிகிட்டு இருக்கோமா இல்லையா? அந்த பரக்கத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் பயன்கள் அது விசாலமாக இருக்கும். அதுதான் பரக்கத்துன்னு அதுதனுடைய அசல் பொருள். நாம் இன்றைக்கி என்ன விளங்கி வச்சுருக்கிறோம், ஒரு பொருள் அதிகமாக இருந்துச்சுன்னா அது பரக்கத். ஒருத்தர் 100 வயசை தாண்டி வாழ்ந்துட்டுன்னா அவர் எல்லாம் பரக்கத் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ஒருத்தர் சம்பாதிக்கிறார், நிறைய சேமித்து வச்சுருக்கிறார் அப்படின்னா அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் பரக்கத் இல்லை. குறைவாக எண்ணிக்கையில் இருந்தாலும் அதை கொண்டு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் ரொம்ப விசாலமாக இருக்கும். அதுதான் பரக்கத். பரக்கத் அப்படிங்கிறது நேரடியாக கண்ணுக்கு தெரியாது, நேரடியாக பார்க்க முடியாது. ஏன்னா எண்ணிக்கையில் குறைவாக இருக்கும். அதனுடைய பயன்கள், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஜாஸ்தியாக இருக்கும். கூடுதலாக இருக்கக்கூடியதில் இல்லாத பலன்கள் குறைவாக இருக்கக்கூடியதில் அல்லாஹ் வச்சுருவான். அதுதான் பரக்கத்து. சில பேர் 10,000 ரூபா சம்பளம் வாங்குவான், ஆனால் அவனுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகிடும். சில பேர் 50 ரூபா சம்பளம் வாங்குவான், 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவான், ஆனால் மேற்கொண்டு கடன் வாங்கிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு சம்பாதிக்கிற அந்த சம்பாதியம் அவனுக்கு பத்தாது. இதே அவன் 10 ரூபா சம்பளம் வாங்குவான், யார்ட்டையும் கடன் வாங்காமல் அவனுடைய வாழ்க்கை கரெக்டாக போயிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த 10,000 ரூபாயில் எல்லாம் பரக்கத் செஞ்சுட்டான், 1 லட்ச ரூபாயில் பரக்கத் இல்லை. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 மணி நேரத்தில் 5 மணி நேரம் செய்யக்கூடிய வேலைகளை 1 மணி நேரத்தில் முடிச்சிடுவாங்க. இப்போ இவருக்கு அல்லாஹ் அந்த 1 மணி நேரத்தில் பரக்கத் செஞ்சுட்டான்னு அர்த்தம். 10 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு காரியத்தை ஒருத்தர் செஞ்சுடுவார். இப்போ அவருக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சுட்டான்னு அர்த்தம். கொஞ்சம் உணவு இருக்கும், ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய உணவை 3 பேரும் திருப்தியாக சாப்பிட்ருவாங்க, 3 பேரும் பசி அடங்கிடும், திருப்தி ஆயிரும். அப்படின்னா அந்த கொஞ்சம் உணவில் அல்லாஹ் பரக்கத் செஞ்சுட்டான்னு அர்த்தம். அவன் குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் நிறைவாக பலன்களை அல்லாஹ் வச்சிருவான். அதுக்கு பேர் தான் பரக்கத். கல்விக்கடல் என்று சொல்லப்படக்கூடிய இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அவங்கள மாதிரி எங்களுக்கு கல்வியை கொடுன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் ஆலிம்கள் துவா செய்வாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாமேதை. அவங்க தன் வாழ்க்கையில் 200க்கும் மேற்பட்ட கிதாபுகளை எழுதியிருக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்ட கிதாபுகள். அவர்கள் எழுதிய அந்த கிதாபை நம்ம லைஃப் லாங் உட்காந்து படித்தாலும் படிக்கிறதுக்கு நம்ம லைஃப் பத்தாது. அவ்வளோ கிதாபுகளை எழுதி முடிச்சிட்டாங்க.
எழுதி முடித்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல இருந்து அப்படியே காப்பி பண்ணி அப்படி எழுதுனாங்கன்னு அர்த்தம் இல்லை. இன்றைக்கி குரானை எழுதுகிறாங்களா இல்லையா? சில மாணவிகள் சேர்ந்து ஒரு கல்லூரியில் சில மணி நேரத்தில் ஒரு குரானை அப்படியே குரானில் எப்படி இருக்குதோ அதை அப்படியே முழுசாக எழுதி முடித்தாங்க. சில மணி நேரத்தில் எழுதி சாதனை படைத்தாங்க. இது குரானை பார்த்து அப்படியே ஒரு பேப்பரில் எழுதுறது. இப்படி எழுதலை. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குரானை ஆய்வு செஞ்சு, ஹதீஸ் ஆய்வு செஞ்சு, அவங்கள சிந்தித்து எல்லாத்தையும் என்னென்ன விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆராய்ஞ்சு அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த தனிப்பட்ட அந்த கல்வியை பயன்படுத்தி சமுதாயத்திற்கு சேவையான செய்திகளை நமக்கு விரிவாக எழுதி கொடுத்தார்கள். வாழ்க்கையில் நம்ம படித்தே முடிக்க முடியாது, அவ்வளோகான கிதாபை எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா அவர்களில் அல்லாஹ் பரக்கத் செய்து விட்டான். அதனால் அவங்களுக்கு அது சாத்தியமாச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், கான உம்மத்தன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமுதாயம் அப்படின்னு சொல்கிறான். ஏன் சொல்கிறான்? அவங்க ஒரு தனி மனிதர் தானே. ஏன் சமுதாயம்னு சொல்கிறான் அப்படின்னா, ஒரு சமுதாயம் சேர்ந்து எந்த பணிகளை செய்யுமோ, எந்த சமுதாய சீர்திருத்தங்களை செய்வார்களோ, அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய காரியங்களை, பணிகளை தனி மனிதராக இருந்து செய்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால் அவங்களுக்கு பார்த்து அல்லாஹ் சமுதாயம்னு சொல்கிறான். அப்போ குறைவாக இருந்தாலும் நிறைவான பலன்கள் எதில் கிடைக்குதோ அதுதான் பரக்கத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலும் இதற்கு நாம் உதாரணத்தை சொல்ல முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டு காலம் உலகத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. கரெக்டாக 40 வயசில் அவங்களுக்கு நபித்துவம் கிடைச்சிச்சு. 40 வருஷத்துக்கு பிறகு தான் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுலேயும் கூட 13 வருடங்கள் மக்காவிலே கழிஞ்சிருச்சு. அல்லாஹ்னா யார், இஸ்லாம்னா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு 13 வருஷம் மக்காவிலே கழிஞ்சிருச்சு. 53 வயசில் தான் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு தான் ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து இறக்குறான். தொழுகன்னா என்ன, தொழுகையினுடைய கடமைகள் என்ன, ஹஜ்ஜினுடைய கடமைகள் என்ன, சொத்தினுடைய கடமைகள் என்ன, எல்லாத்தையும் நமக்கு எது எது சட்டம் சொல்லி நம்ம ஷரியத் சொல்லுதோ அவை அனைத்தும் மதீனாவில் தான் இறங்குச்சு. மதீனாவில் தான் இறங்குச்சு. கரெக்டாக அவங்க 23 ஆண்டு காலம்தான் நபித்துவம் கிடைத்த பிறகு உலகத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது 1,24,000 சஹாபாக்களை விட்டுட்டு போனாங்க. கரெக்டாக 23 ஆண்டுகளில் இவ்வளோ பேர் எப்படி இஸ்லாத்துக்கு வர முடிஞ்சிச்சு? இத்தனை பேருக்கு எப்படி ஈமானை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சிச்சு? அவங்க வாழ்க்கையில் நல்லா பரக்கத் செஞ்சான். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்து ஒரு செய்தி உண்டு. அவங்க வாழ்க்கையில் 1,00,000 ஹதீஸ்களை மனப்பாடம் செஞ்சுருக்காங்களாம். அந்த ஒருத்தர் மட்டும், அஹ்மது என்ற இமாம் மட்டுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ்களில் 1,00,000 ஹதீஸ்களை மனப்பாடம். அப்போ அவங்க மனப்பாடம் செய்யாத ஹதீஸ்கள் எத்தனை இருக்கும்? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டுகளில் இவ்வளோ ஹதீஸ்களை எப்படி சொன்னாங்க, சமுதாயத்திற்கு கொடுத்தாங்க, எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த 10 வருஷத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செஞ்சுட்டான். அதனால் குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோவான சேவைகளையும் பணிகளையும் அவர்களால் செய்ய முடிந்தது, செய்திகளை சொல்ல முடிந்தது அப்படின்னு நாம் விளங்கணும். அப்போ அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு பரக்கத் செஞ்சான். நேரங்களில் பரக்கத்து இருக்குது. குறைந்த நேரங்களில் நிறைய வேலைகளை செய்ய முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் போது கரெக்டாக பெருநாள் அன்னைக்கு, குர்பானி கொடுக்கக்கூடிய அன்னைக்கு முஸ்தலிஃபாவில் இருந்தாங்க. முஸ்தலிஃபாவில் இருந்து சூரியன் உதயமாகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால், அதாவது ஃபஜ்ர் தொழுத பிறகு அங்கிருந்து கிளம்பி ஷைத்தானுக்கு கல் எறியறதுக்கு வந்தாங்க. ஷைத்தானுக்கு கல் எறிஞ்சாங்க. எரிஞ்சு முடித்த பிறகு அங்கேருந்து குர்பானி கொடுக்குற இடத்துக்கு வந்தாங்க. குர்பானி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க கையாலேயே 63 ஒட்டகங்கள் அறுத்தாங்க. 1 2 இல்லை, 63 ஒட்டகம். 63 ஒட்டகங்கள் அறுத்த பிறகு மீதி இருக்கக்கூடிய 37 ஒட்டகத்தை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கையில் கொடுத்து நீங்கள் அறுங்கன்னு சொன்னாங்க. மொத்தம் 100 ஒட்டகைகள் அறுக்கப்பட்டிருக்குது. 100 ஒட்டகைகள் அறுத்து அதிலிருந்து ஒவ்வொரு கறிகளையும், ஒவ்வொரு ஒட்டகத்திலிருந்தும் ஒவ்வொரு பீஸ், ஒரு குறிப்பிட்ட இறைச்சி எடுத்து அதை சமைச்சு அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த சஹாபாக்களும் சாப்பிட்டாங்க. 100 ஒட்டகைகள் அடுக்கப்பட்டிருக்குது, கறி பிரிக்கப்பட்டிருக்குது, அது சமைக்கப்பட்டிருக்குது, அதை சாப்பிட்ருக்குறாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு அங்கேருந்து தலைமுடி எடுக்கிறதுக்கு போனாங்க. தலைமுடி எடுத்தாச்சு. அங்கிருந்து மினாவில் இருந்து அவர்கள் மக்காவிற்கு வந்தார்கள். காபத்துல்லா இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க. அங்கே தவாஃப் செஞ்சாங்க. தவாஃப் செஞ்சு முடித்த பிறகு ஜம்சம் நீர் இருக்கக்கூடிய இடத்துக்கு அங்கே ஜம்சம் நீரை அவர்கள் அருந்தினார்கள், துவா செஞ்சார்கள். அதற்கு பிறகு மக்காவில் லுகர் தொழுகை அவர்கள் ஜமாத்தாக தொழுகை நடத்தினார்கள்.
லுகர் தொழுகை முடிஞ்ச பிறகு மறுபடியும் மினாவுக்கு வந்தாங்க. மினாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் லுகர் தொழுகை அங்கே திருப்பி அவங்க தொலை வச்சிருக்கிறாங்க. இத்தனை காரியங்களும் எவ்வளோ நேரத்தில் நடந்திருக்குது? கரெக்டாக ஃபஜ்ர் டு லுகருக்குள்ளே நடந்திருக்குது. இன்றைக்கி சாதாரணமாக ஒரு மாடு அறுத்து அதை கறியை பங்கு வச்சு அதை முடிக்கிறதுக்குள்ளே லுகர் ஆயிருக்கு. 100 ஒட்டகைகளை அறுத்து அதை பங்கு வச்சுருக்கிறாங்க. அந்த கறியை சமைச்சு சாப்பிட்ருக்குறாங்க. சைத்தானுக்கு கல் எரிஞ்சிருக்கிறாங்க, முடி இறக்கி இருக்கிறாங்க, தவாப் செஞ்சுருக்கிறாங்க, மறுபடியும் லுகர் தொழு வச்சுருக்கிறாங்க. இத்தனை காரியங்களும் குறிப்பிட்ட நேரத்தில் எப்படி செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா, அல்லாஹ் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பரக்கத் செஞ்சிட்டான். அதனால் விசாலமான காரியங்களை அவர்களால் செய்ய முடிந்தது என்று பார்க்கிறோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அத்தனை அவங்களுடைய நேரத்தையும் அல்லாஹ் பரக்கத்தாக்கிட்டான். அதனால் எண்ணிலடங்காத விஷயங்களை அவர்கள் சமுதாயத்திற்காக செய்துவிட்டு போனார்கள், சொல்லிவிட்டு சென்றார்கள். அப்போ இதுதான் பரக்கத். குறைவாக இருக்கும் ஆனால் நிறைவான பலன்களை தரும். அதுதான் பரக்கத்தாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த பரக்கத்தை அல்லாஹ் எதெல்லாம் வச்சிருக்கிறான், அந்த பரக்கத்தை பெறக்கூடிய வழிகள் என்ன என்பதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எதையெல்லாம் பரக்கத் என்று சொல்லியிருக்கிறானோ, எதிலெல்லாம் பரக்கத் இருப்பதாக சொல்லுகிறானோ அவை அனைத்தையும் அனுபவிப்பதற்கு தௌஃபீக் செய்வானா. ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.